மக்கள் நாட்டு மக்கள் ஒன்று அஞ்சாதப்பா. காளி மாரியம்மா நல்ல கிருஷ்ணருக்கு 4 கழுகு கொண்டு போய் சிறப்பாக முருகன் ஏற்றுக்கிடுவார். ஒரு மக்களும் ஒரு குறை வைக்க மாட்டான். முருகன் எல்லா மக்களும் வளர்ந்தேறி நல்ல மாதிரி இதோட மேலே கொண்டு வருவான். முருகன் காளியம்மா மாரியம்மா உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாம் வந்ததுக்கு சாமி ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு இருப்பான். காளி மாறி பத்திரகாளி சொன்ன மாதிரி எல்லாரும் முருகர் சக்தியோட இருக்காரு. ஆமாம் சாமி நம்மளுக்கு முதல்ல மறுவாதி முருகன் திறந்து வைப்பார். ஒரு மக்களும் ஒரு குறையாக அஞ்சாவது இதே மாதிரி வருஷம் வருஷம் எல்லா மக்களும் வந்துடணும். என்னப்பா
மடத்து சார்பாக பரிவட்டம் கட்டப்படுது தலைவர்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூர்பட்டி குடும்பம் இருக்கு பரிவட்டம் கட்டு. திருச்செந்தூர்பட்டி குடும்பம்
கட்டப்படுது. கண்ணாடி கழட்டிக்கிங்க, கண்ணாடி கழட்டிக்கிங்க, கரெக்டாக கண்ணாடி கண்ணு தெரியணும்ல. வேற கூப்பிடுறது கேட்டுக்கல கேட்காதுல்ல ஐயா தங்கசாமி ஐயா எனக்காக ஃபுல்லாவே ஹெல்ப் பண்ணவரு. இல்ல எல்லாருக்குமே இது நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஊர் இந்த மரியாதை அது எப்படி கிடைச்சது அப்படிங்கிறதுக்கு பாண்டிய வரகுண மகாராஜா காலத்தில் இது கட்டப்பட்டு பாண்டிய வரகுண மகாராஜா காலத்தில் கட்டப்பட்டு 1400 காசுகள் பொற்காசுகள் அது வந்து ஒரு 16 ஊர் சபைகளுக்கு அதை கொடுத்து அதனுடைய அசலை வைத்துக்கொண்டு வட்டியாக எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்றதுக்கு வருடத்திற்கு 2 கலம் நெல், ஒரு காசுக்கு 2 கலம் நெல்லாக வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு. ஆமா, இது தவிர்த்து இந்த ஒரு ஆவணம் என்ன சொல்லுது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த திருச்செந்தூர் பட்டிக்காரர் வீர நாட்டார்கள் அல்லது அவங்களுடைய முன்னோர்கள், இவர்களுடைய முன்னோருடைய காலத்தில் 50 ஏக்கர் நிலம் இந்த திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வழங்கப்பட்டு அதிலிருந்து 2 கட்டு நெல் கதிர்கள் எடுத்துட்டு போய் மேற்கு கோபுர வாசலில் வைத்து அங்கே இருந்து யானை மேல் வைத்து கோவிலை வலம் வந்து அந்த நெற்கதிர்களை அங்க இருக்கிற பிராமணர்கள் அப்ப கையாலேயே உரிப்பாங்களாம், அதை இது பண்ணி திரட்டுவாங்களாம். ஆமா, திரட்டி அதுல இருந்து பிரசாதங்களை இங்க திருச்செந்தூர் பட்டிக்கும் மட்டுமல்லாது எல்லா மக்களுக்கும் வழங்கி இங்க வந்து 14 உருண்டைகள், வெற்றிலை, பாக்கு, சந்தனம் எல்லாம் வந்து இங்க அனுப்பி விடுவாங்க. இது வழக்கமாக இருந்துள்ளது. இந்த வழக்கு வந்து சில காரணங்களால் அது நடுவுல நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த வழக்கம் திருப்பி வரணும். இது மட்டும் இல்லாம கல்யாணம் இந்த மாதிரி முக்கியமான நேரங்களில் சுவாமி கிட்ட இருந்து வஸ்திரம், அதாவது சுவாமியுடைய ஆடைகள், அந்த வஸ்திரம், பூ மாலைகள் இதெல்லாம் கூட கொடுத்து விட்டு இருந்திருக்காங்க. இந்த நடைமுறைகள்லாம் நின்றுச்சு. இந்த நடைமுறைகளை திருப்பி கொண்டு வந்து அந்த மேற்கு கோபுர வாசல், அதாவது தேவேந்திர குல நாட்டார்களுக்கு மட்டுமே திறக்கப்பட்ட மேற்கு கோபுர வாசலை நாம் மறுபடி திறக்க வேண்டும், மீட்டுருவாக்க வேண்டும் இந்த உரிமைகளை. அதற்கு உங்கள் அத்துணை பேருடைய ஒத்துழைப்பு வேண்டும். அந்த சுப்பிரமணிய சுவாமி உடைய அருளாசை இல்லாமல் இது சாத்தியப்படாது. அதனால அந்த முருகன், மல்லன் முருகனை எல்லாரும் வணங்கிக்கோங்க. சரியா? செருவில் ஒருவிரல் மல்லன் முருகனுக்கு. எங்க சகோதரரே வாங்க ஐயா, அங்கிட்டு வாங்க ஐயா. பதிவு மிகவும் அவசியம் பண்ணா. மன்னனுக்கு முடிசூட்டுகின்ற பொழுது நீங்கள் அந்த வார்த்தையை எம்புகிறீர்கள். ஆமா, இப்ப கலையரசு வந்து நான் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இல்ல இல்ல, அரசுக்கெல்லாம் இல்ல அரசுக்கெல்லாம் அரசு ஆய்வாளர் கலையரசு முனைவர் எங்க வாங்க. ஒரு நாட்டாமே ஆமாமா, எழுதுபாடு ஜனநாயகத்திலே ஊர் குடும்பங்கள் முன்னாடி போங்க. ஊர் குடும்பங்கள், ஊர் குடும்பம் வாங்க. ஊர்ல இருந்து வந்திருந்தா கொஞ்சம் தெரியப்படுத்திக்கங்க. ஐயா அரசு ஐயா ஓரமா போய் நின்றுட்டு இருக்க அரசு ஐயாவுக்கு பதிவிட்டம் கட்டப்படும். இயக்குனர் கட்டப்படும். எங்கீங்க அவரு? திடீர்னு காணாம போயிட்டாரு. நேற்று நான் இரவு பார்த்தேன் உங்களை. போங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நீ ஞாபகப்படுத்துற, அதனால விட்டு போச்சு. வாங்க, பட்டு தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் வாங்க. இருக்கிற எங்க அப்பப்ப
குமார் கொஞ்சம் கடைசி போறதுக்கு முன்னாடி நீங்க வரலாறு மாற்ற முடியாது.